சில நிகழ்வுகள்ல நான் வெளிப்படையா சில விஷயங்கள் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியிலிருந்து பேச ஆரம்பிச்சதிலிருந்து முன்னாடி ஒரு மதவாத கட்சியில நான் இருந்தப்பவும் சரி, இல்லை ஒரு ஜாதிவாத கட்சியில நான் போய் சேர்ந்திருந்தாலும் சரி. நீ அரசியலுக்கு வந்துரு, உனக்கு ஆப்பிள் தோட்டம் காப்பி தோட்டம் எல்லாம் உண்டு. நேரம் வரும்போது வந்து உங்களை மாதிரி ஆளுங்களை ஒழிச்சிடுறேன். அப்ப நீ வர வேண்டாம். இப்படி ஒரு எதிர்ப்பு வந்திருக்காதுங்க. அதை நான் நிறைய விஷயத்துல பார்த்து உணர்ந்தேன். ஏன்னா வீரப்பனாருடைய மகள் தமிழக மக்களுக்காக சரியான பாதையில வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றதே நிறைய திருடர்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குது. தமிழ்நாடு பூரா நம்ம குடும்பத்தோட மரியாதை கொடி கட்டி பறக்குது. உங்களை நம்பிதான் நான் இந்த இடத்துல சீட்டு வேணும்னு சொல்லி சித்தப்பா கிட்ட கேட்டிருக்கேன். எனக்காக நீங்க உழைக்க வேண்டாம், அவருக்காக உழைங்க. அங்க சமாதியில இருக்காரு இல்லைங்களா தெய்வமா, அவருக்காக உழைங்க. எந்தெந்த தொகுதியை செலக்ட் பண்ணலாம், என்ன பண்ணலான்ற ஒரு குழப்பத்திலேயே இருந்தேன். அவர் இருக்கிறவரை கர்நாடக எல்லையிலிருந்து ஒரு காக்கா கூட நம்ம நிலப்பரப்புல பறக்கல. அவரை திருடம்பா. இவரே திருடன்னா கருணாநிதி ஜெயலலிதாக்கெல்லாம் என்ன பேர் வைப்பா? நீதான் முடிவு எடுக்கணும். போராடி கொண்டிருக்கிறேன், என் பின்னாடி நில்லுங்க தயவு செய்து. அது மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கணும். என் தந்தை இந்த மக்களுக்காக நின்னாங்க. அவர் பணம் சம்பாதிச்சு வச்சுட்டு போல, ஆனா உயிர் வாழ்ற வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனார். என்கிட்ட கொடுக்க ஒன்னும் இல்ல. எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. கேக்கணும்டா, நீ கேட்கணும். என்னங்க பண்ணிட்டாரு அவரு? சந்தன கட்டையெல்லாம் வெட்டி வித்துட்டாரு. சரி வித்துட்டாரு, அப்புறம் என்னங்க பண்ணாரு? யானையெல்லாம் கொன்னுங்க தந்தத்தை வித்துட்டாருங்க. வித்தவர் காட்டுக்குள்ள இருந்தாரு, வாங்கினவன் எங்கடா இருந்தான்னு நீ கேட்கணும். நீ ஒரு தடவை கேளு. ஏண்டா வித்தவனையே தேடி போனீங்களடா, வாங்கினவனை ஏண்டா ஒருத்தனை கூட கைது பண்ணல? ஏன்னு கேளு. அதிகாரத்தில் இருந்தவன் தான் வாங்கி வித்தவன். அவர் வெளியில வந்து பேசினா பல பேர் வாழ்க்கை நாசம் ஆயிரும்னு அவனை கொல்லணும்னு துடிச்சான். அவரோட பேர் மட்டும்தான் இருக்கு. அந்த பேரால கிடைக்கிற ஒரு வெற்றியை இந்த மக்களுக்கு சேவையா கொடுக்கணும்னு நினைச்சு இன்னைக்கு வந்து உங்க மத்தியில நிக்கிறேன்.